अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. வாணி தேதி 7/9/2024. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, मिठे बच्चे, ज्ञान का तीसरा नेत्र सदा खुला रहे तो खुशी में रोमांच खड़े हो जाएंगे. இனிமையான குழந்தைங்களே, ஞானத்தினுடைய மூன்றாவது கண் சதா திறந்திருக்கணும். அது சதா திறந்திருந்தா அப்படி சந்தோஷத்தில் புல்லரிக்கும்னு சொல்கிறாங்க. மூன்றாவது கண் எப்போவுமே திறந்திருந்தா. குஷிக்கா பாரா சதா சடா ரஹேகா. குஷியினுடைய போதை சதா ஏறிட்டே இருக்கும். அது நமக்குள்ளே அந்த சந்தோஷம் வேணும்னா பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய மூன்றாவது கண்ணை திறந்தே வச்சுருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. प्रश्न, इस समय मनुष्यों की नज़र बहुत कमज़ोर है, इसलिए उनको समझाने की युक्ति क्या है? மூன்றாவது கண் பாபா இன்றைக்கி பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா கேள்வி கேட்குறாங்க, இந்த நேரம் மனிதர்களுடைய பார்வை ரொம்ப பலவீனமாக இருக்குது, ஆகையால் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு யுக்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பார்வை மங்கலாக இருக்குது, பலவீனமாக இருக்குது, அவங்களுக்கு புரிய வைக்கணுன்னா யுக்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாபா பதில் சொல்கிறாங்க,
बाबा कहते उनके लिए तुम ऐसे ऐसे बड़े चित्र बनाओ जो वक्त दूर से ही देखकर समझ जाए. பாபா சொல்கிறாங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய சித்திரத்தை உருவாக்குங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அதில் என்ன இருக்குன்னு தெளிவாக புரியணும். என்ன எழுதியிருக்கு அந்த மாதிரி பெருசாக சித்திரத்தை உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க பாபா. एक गोले का चित्र तो बहुत बड़ा होना चाहिए. இந்த சிருஷ்டி சக்கரம் அந்த சித்திரம் வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ஏகே அந்தோங்கே ஆகே ஐனா, இதுதான் வந்து கண் இல்லாதவங்களுக்கு முன்னாடி கண்ணாடி. கண் இல்லாதவங்க யார்? உலகத்தில் இருக்க அறியாமையில் இருக்கவங்க அத்தனை பேரும் கண் இல்லை. அறியாமைனா நமக்குள்ளே ஆத்மாங்கிற மூன்றாவது கண் வந்து விழிப்புணர்வு அடையலை. அவங்களுக்கு கண்ணாடி வந்து இந்த பெரிய பெரிய சித்திரமாக வைக்கிறது தான் சொல்கிறாங்க பாபா. அதாவது சுழண்டுகிட்டே இருக்கும், சக்கரம் வந்து சுழண்டுகிட்டே இருக்கும், நேரம் மாறிட்டே இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஆத்மா என்ன பண்ணுது? இப்படியே தான் இருக்க போகிறோமோ, இப்படியே தான் நடக்க போகுதோ, அப்படியெல்லாம் என்ன பண்ணுது? குழப்பத்தில் வருது. அந்த மாதிரி இல்லாமல் மாறிடும். அந்த நம்பிக்கை வந்து இந்த சக்கரத்தை பார்க்கும்போது வரும். நல்ல ஒரு உலகம் வரும். இந்த மாதிரி சிந்தனைகள் சித்திரத்தை பார்க்கும்போது வரும். அதனால பாபா சொல்கிறாங்க அந்த பார்வை மாறும், எண்ணங்கள் மாறும். பிரச்சனை அடுத்த கேள்வி பாபா கேட்குறாங்க, सारी दुनिया को स्वच्छ बनाने में तुम्हारा मददगार कौन बनता है? முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கு உதவியாளராக யார் ஆகிறாங்க? இந்த முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்கு குழந்தைங்க நம்ம எல்லாருக்கும் உதவியாளராக யார் ஆகிறாங்க? உலகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பாபா சொல்கிறாங்க, एक नेचुरल कलामिटीज तुम्हारी मददगार बनती है. இந்த இயற்கையோட சீற்றங்கள் தான் உங்களுக்கு உதவியாளராக ஆகுது. எல்லா இடத்துலையும் நிலச்சரிவு ஏற்படுது. இப்போ ஆந்திரா பக்கத்தில் வந்து வெள்ளம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இப்போ நம்ம ஒரு இடத்த சுத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்? ஆனால் இந்த மாதிரிலாம் வரும்போது எல்லாமே சுத்தமாயிரும்னு சொல்கிறாங்க பாபா. इस बेहद के दुनिया की सफाई के लिए जरूर कोई मददगार चाहिए. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை சுத்தம் செய்கிறதுக்கு அவசியம் உதவியாளர் வேணும். அந்த உதவியாளர் யார்? இயற்கை தான். அதனால் நமக்கு உதவியாளராக இருக்கிறது யார்? இயற்கை. ओम शांति. गायन भी है बाप से 1 सेकंड में वर्षा अर्थात जीवन मुक्ति. என்ன பாடப்பட்டிருக்குன்னா, பாபா கிட்டேருந்து 1 செகண்டில் ஆஸ்தி கிடைக்கணும். ஆஸ்தி இது ஜீவன் முக்தி. அவர் தோ சப்கே ஜீவன் பந்துமே, மற்றது எல்லாமே ஜீவன் பந்தனத்தில். ஜீவன் முக்தி வந்து 1 செகண்டில் பாபா கிட்டேருந்து கிடைக்கும். एक ही त्रिमूर्ति और गोला वाला चित्र जो है बस यही मुख्य है. பாபா சொல்கிறாங்க இந்த திருமூர்த்தி மேலும் சக்கரம், இந்த சக்கரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே முக்தி கிடச்சிரும்னு சொல்கிறாங்க பாபா. எந்த சித்திரம்? திருமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம். एक बहुत बड़ा बड़ा होना चाहिए. அதனால் இது ரொம்ப பெருசாக உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. अंधों के लिए तो बड़ा आईना चाहिए जो अच्छी तरह देख सके. கண் இல்லாதவர்களுக்கு பெரிய கண்ணாடி வேணும். கண் இல்லாதவங்களுக்கு கண்ணாடி இருந்தாலும் தெரியாதுல்ல. இந்த பாபா என்ன இங்கே யாரை சொல்கிறாங்க கண் இல்லாதவங்கன்னு? அறியாமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. நமக்கு துன்பம் வந்தால் இப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம அதிலே இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறதெல்லாம் என்னது? அறியாமல். அவங்களுக்கு பெரிய கண்ணாடி வேணும் நல்லா பார்க்குறதுக்கு. क्योंकि अभी सबकी नज़र कमज़ोर है, बुद्धि कम है. ஏன்னா
இப்போ எல்லாருடைய பார்வையும் பலவீனமாக இருக்குது, புத்தி குறைவாக இருக்குது எல்லாருக்கும். புத்தி கஹா ஜாத்தா ஹே தீஸ்ரா நேத்திரக்கோ. புத்தின்னு எதை சொல்லப்படுதுன்னா மூன்றாவது கண்ணை. துமாரி புத்தி மே அபி குஷி குஹி ஹே. இப்போ உங்களுடைய புத்தியில் சந்தோஷம் நிரம்பி இருக்கு. खुशी में जिनके रोमांच खड़े नहीं होते हैं, गोया शिव बाबा को याद नहीं करते हैं, तो कहेंगे ज्ञान का तीसरा नेत्र थोड़ा खुला है. சந்தோஷத்தில் புல் அரிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபாபாவை நினைக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஞானத்தினுடைய மூன்றாவது கண் கொஞ்சம் திறந்துருக்கணும். बाप समझाते हैं कोई को भी ஷார்ட் में समझाना है. பாபா புரிய வைக்கிறாங்க, எல்லாருக்கும் சுருக்கமாக புரிய வைங்க. बड़ा बड़ा मेला आदि लगता है, बच्चे जानते हैं सर्विस करने के लिए वास्तव में एक चित्र ही बस. பெரிய பெரிய மேலாலாம் இருக்கு. அப்போ குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறோம், சேவா பண்ணுறதுக்கு இந்த சித்திரம் ஒன்று போதும். பலே கோலாக்கா சித்திர ஹோ தோபி ஹர்ஜா நகி. ஒரு சித்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. அது போதும் புரிய வைக்கிறதுக்கு, மூன்றாவது கண் கிடைக்கிறதுக்கு இது போதும்னு சொல்கிறாங்க பாபா. பாப் ड्रामा और जाट का अथवा कल्प वृक्ष का और 84 का चक्र का राज समझाते हैं. பாபா ட்ராமா மரம், அதாவது கல்ப விருட்சம், 84 ஜென்மத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கலாம். பாபாவை பற்றி, ட்ராமாவை பற்றி, கல்பவருஷ மரத்தை பற்றி அந்த சித்திரம் இருந்தாலே போதும், எல்லா ரகசியங்களை புரிய வச்சிடலாம். பிரம்மா துவாரா பாப் கா எக் வஸ்ஸா மில்தா ஹை. நமக்கு ஆஸ்தி, பாபாவுடைய ஆஸ்தி பிரம்மா மூலமாக தான் கிடைக்கும். எக் பி அச்சி ரீதி கிளியர் ஹே. இப்போ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இஸ் சித்திரமே சப் ஆ ஜாத்தா ஹை. இந்த சித்திரத்தில் எல்லாமே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க பாபா. அவர் இத்தனா சப் சித்திரம் கி தர்காரி நகி. இவ்வளோ சித்திரங்கள் அத்தனையும் கூட அவசியம் கிடையாது, இந்த 2 சித்திரம் போதும்னு சொல்கிறாங்க பாபா. பெரிய பெரிய வார்த்தையில் எழுதுங்க, பெரிய பெரிய வார்த்தையில் அந்த சித்திரங்களை போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஜீவன் முக்தி காட் ஃபாதர் கா பர்த் ரைட் ஓவன்ஹார் வினாஷ் கே பஹலே. ஜீவன் முக்திங்கிறது காட் ஃபாதருடைய பிறப்புரிமை. இந்த குழந்தைங்க எல்லாருக்கும் ஜீவன் முக்தியை கொடுக்கணுங்கிறது பாபாவுடைய ரைட்டு. அதுவும் எப்படி? விநாசத்துக்கு முன்னால், விநாசத்துக்கு முன்னாடியே அந்த ஜீவன் முக்தியை கொடுக்கணும்ல பாபா. வினாஷ் பி ஜரூர் ஹோனா ஹி ஹே. விநாசம் அவசியம் நடக்கணும். ட்ராமா கா பிளான் அனுசார் ஆப்பே ஹி சப் சமஜ் ஜாயேங்கி. ட்ராமாவினுடைய பிளான் அனுசாரமாக எல்லாரும் தானாகவே புரிஞ்சுக்குவாங்க. துமாரே சம்ஜானேக்கு பி தர்கார் நகி ரஹேகி. நீங்கள் புரிய வைக்கணுங்கிற அவசியம்லாம் இருக்காது. பேகத் கே பாப் சே பேகத் கா எக் வர்ஸா மில்தா ஹை. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குது. இது நல்ல பக்காவாக நினைவில் இருக்கணும். பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, அவர் கொடுக்கக்கூடிய செல்வம் எல்லைக்கு அப்பாற்பட்டது. இது நல்ல பக்காவாக நினைவில் இருக்கணும். பரந்து மாயா தும்சே புலா தேத்தி ஹி. ஒன்று அடைஞ்சிருப்போம், உடனே ஆத்மா வேறு சிந்தனையில் போயிடும். மாயா என்ன பண்ண பிடிச்சிக்கிறோம், மறக்க வச்சிரும். சமய பீத்தா ஜாத்தா ஹை. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. காயன் பி ஹே பகுத் கை இன்கா இஸ் சமயக்காகி. என்ன பாடப்பட்டிருக்கு, நிறைய பேர் போயிட்டாங்கன்னு அப்படின்னா இது இந்த நேரத்தினுடைய பாடல். அது பாக்கி தொட சமயி ரஹா ஹை. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. ஸ்தாபனா தோ ஹோ ரஹி ஹே வினாஷ் மே தொட சமயி. ஸ்தாபனை நடந்துகிட்டே இருக்குது, விநாசத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. தொடாமே பி தொட ரகத்தி ஜாயகி. கொஞ்சத்துலேயும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது மிச்சம்னு சொல்கிறாங்க. விசார் கியா ஜாத்தா ஹே ஃபிர் கியா ஹோகா. சரி, விநாசம் வந்துடுது, சிந்தனை பண்ணுங்க. விநாசத்துக்கு பிறகு என்ன ஆகும்? விநாசத்துக்கு பிறகு என்ன ஆகும்? சிந்தனை பண்ணி பாருங்க.
अभी तो जागते नहीं, இப்போ யாருமே மூச்சுக்கல. पीछे जागते जाएंगे, பின்னால் விழிப்புணர்வு ஏற்படும். ஆங்கே படி होते जाएंगे, கண்கள் வந்து அப்படி அகலமாக விரிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. ஏக ஆங்கே நகி புத்தி காங், அப்படின்னா கண் அகலமாக விரியுதுன்னா இந்த கண் ஸ்தூலமான கண் கிடையாது, புத்தியினுடைய கண். छोटे छोटे चित्रों में इतना मज़ा नहीं आया, சின்ன சின்ன சித்திரமெல்லாம் வச்சா அவ்வளோ மஜா வராது, அதனால பெருசு பெருசாக வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஹோர்டிங் மாதிரி வைங்கன்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் பி கித்னா மதத் தேத்தி ஹே, சயின்ஸ் எவ்வளோ உதவி பண்ணுது. வினாஷ் மே தத்துவ பி மதத் கர்த்தே ஹே, விநாசத்துக்கு இயற்கை உதவி பண்ணுது. बिगर कोड़ी कच्चा तुमको कितना मदद देते हैं, செலவே இல்லாமல் சுத்தப்படுத்தணுன்னா செலவு பண்ண வேண்டியிருக்கு. மோட்ரு போடணும், தண்ணி அடைக்கணும், பக்கெட்டில் பிடிக்கணும், ஊற்றணும், எவ்வளோ வேலை இருக்குது. செலவே இல்லாமல் பாபா சொல்கிறாங்க இயற்கை உதவி பண்ணுது. துமாரிலேயே பில்குல் சஃபாயா கதைது, உங்களுக்காக தான் சொல்கிறாங்க பாபா, நமக்காக தான் இயற்கை சுத்தப்படுத்துது. எக் பில்குல் சீச்சி துனியா ஹே, இப்போ இருக்கிற உலகம் சீச்சி உலகம். அஜ்மீர் மே சொர்க்கா யாத்கார் ஹே, அஜ்மீரில் சொர்க்கத்தினுடைய நினைவு சின்னம் இருக்குது. யஹா தில்வாடா மந்திர் மே ஸ்தாபனா கா யாத்கார் ஹே, பரந்து குछ समय தொட ही सकते हैं. தில்வாடா கோயிலில் சொர்க்கத்தினுடைய நினைவு சின்னம் அஜ்மீரில் இருக்குது. தில்வாடா கோயிலில் ஸ்தாபனைக்கான நினைவு சின்னம். யோகா பண்ணுறாங்க, கண்ணை திறந்து யோகா பண்ணுறாங்க, இதெல்லாம் சித்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் ஆனால் யாருமே ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க பாபா. இப்போ குழந்தைங்க நீங்கள் தான் புத்திசாலியாக இருக்கீங்க. பல் மனுஷ்ய कहते हैं हम नहीं जानते कि विनाश हो जाएगा, समझ में नहीं आता. மனிதர்கள் சொல்கிறாங்க விநாசம் நடக்குமா, எங்களுக்கு தெரியல, புரிஞ்சுக்க வரலன்னு. ஏக் கஹானி ஹேனா ஷேராயா நை மாந்தத்தே. இப்போ பிரம்மகுமாரிகள் நம்ம தான் சொல்லிகிட்டே இருக்கோம், விநாசம் வந்துடும், ஸ்தாபனை நடந்துகிட்ருக்கு, புது உலகம் ஸ்தாபனை நடந்துகிட்ருக்கு, விநாசம் வந்துடும், வந்ததுக்கப்புறம் புது உலகம் வரும்னு. ஆனால் வரும் நம்ம விநாசம் வந்துடும் சொல்லிகிட்டே இருக்கோம், ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. एक दिन सब गाया खा गया, ஒரு நாள் என்ன ஆகிடும், வந்துடும், விநாசம் வந்துடும். तुम भी कहते रहती हो एक पुरानी दुनिया गई की गई. இப்போ நம்மளும் என்ன சொல்லுவோம், இந்த பழைய உலகம் போயே போச்சு. बहुत गई थोड़ी रही, நிறைய பேர் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. एक सारी नॉलेज तुम बच्चों को बुद्धि में रहना चाहिए. இந்த முழு ஞானமும் இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்கணும். ஆத்மா ही धारण करते हैं, बाप की भी आत्मा में ज्ञान है, वह जब शरीर धारण करते हैं तब ज्ञान देते हैं. ஆத்மா தான் தாரணா பண்ணுது. பாபாவுடைய ஆத்மாக்குள்ளே ஞானம் இருக்குது. அவர் எப்போ சரீரத்தை தாரணா பண்ணுறாரு அப்போ தான் ஞானம் கொடுக்குறாரு. சுபாபாவுடைய ஆத்மாக்குள்ளே பரமாத்மாக்குள்ளே என்ன இருக்குது, ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை எப்போ வந்து உடல் எடுக்கிறாரோ அப்போ தான் கொடுக்குறாரு பாபா. जरूर उनमें नॉलेज है, तब तो नॉलेजफुल गॉड फादर कहा जाता है. பாபாவுக்குள்ளே ஞானம் இருக்குது, அவசியம் இருக்கிறதுனால தான் நாலேஜ்ஃபுல் காட் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம். வாக் சாரா சிருஷ்டிக்கு ஆதி மத்திய அந்துக்கோ ஜான்தே ஹேம். அவருக்குள்ளே என்ன ஞானம் இருக்குது, பாபாவுடைய ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாவுள்ள என்ன ஞானம் இருக்குது, இந்த சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம ஞானம் இருக்குது. அப்னே கோ தோ ஜான்தே ஹேனா, தன்னை பற்றி தெரிஞ்சிருக்குறீங்களா. அவர் சிருஷ்டி சக்கர கைசா ஃபிர்தா ஹே வக் பி நாலேஜ். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுத்தும், இப்போ பாபாக்குள்ளே இருக்க அதை கொடுத்துட்டாரு, இப்போ நமக்கும் என்ன ஆயிடுச்சு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இந்த சக்கரம் எப்படி சுத்தம், இதுதான் நாலேஜ். இங்கிலீஷில் வந்து நாலேஜ்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. मनुष्य सृष्टि रूपी जाट का बीज रूप किए तो उनको सारी नॉलेज किए. மனிதன்
ம், அந்த சிருஷ்டிங்கிற மரத்தினுடைய விதை ரூபமாக இருக்காங்க. மனித ஆத்மாக்குள்ள ஆத்மா வந்து விதை ரூபமாக இருக்கு. அவக்குள்ள முழு நாலேஜ் இருக்குது. பாபா கிட்ட என்ன நாலேஜ் இருக்குது? இந்த மனித உலகத்தினுடைய சிருஷ்டியினுடைய ஞானம் விதை வந்து பாபா கிட்ட இருக்கு. தும் எக் ஜான்தே ஹோ நம்பர்வார் புருஷார்த் அனுசார். இப்போ நம்மளும் அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். எப்போ தெரிஞ்சுக்குவோம்? முயற்சி பண்ணும்போது தான். உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது யோசிக்கிறதுக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஆத்மான்னு சொல்கிறாரே பாபா. இந்த சிருஷ்டி சக்கரம் மனிதர்களுடைய மரத்தை பற்றி சொல்கிறாரே பாபா. மரம் எப்படி பெருசாச்சு, ஜனத்தொகை எப்படி ஜாஸ்தியாச்சு, இப்போ நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு சொல்கிறாரு பாபா. இப்போ இது மாதிரியெல்லாம் சிந்தனை பண்ணணுன்னா என்ன வரும்? முயற்சிகள் ஏற்படும். சுபாபா நாலேஜ்ஃபுல்லாக இருக்கார். एक अच्छी हृदय बुद्धि में रहना चाहिए. சுபாபா நல்லா நாலேஜ்ஃபுல்லாக இருக்கார். இது நல்ல புத்தியில் இருக்கணும். ஐசா நகி சப்கே புத்தி மே ஏக்ரஸ் தாரண் होती है. இந்த மாதிரி இல்லை, எல்லாருடைய புத்தியிலையும் ஒரே மாதிரி தாரணை ஆகுதுன்னு. பல் லிக்தே பி ஏ பரந்து தாரண் குச் नहीं. எழுதுகிறாங்க ஆனால் தாரணை ஆகலை. நாம் மாத்திர லிக்தே ஹே பத்தா கிசி கோ பி நஹி சக்கேங்க. பேருக்கு எழுதுகிறாங்க ஆனால் எதையுமே சொல்ல முடியல. சிர்ஃப் காகஜ் கோ பத்தாத்தே ஹே, பேப்பரில் மட்டும் நோட் பண்ணிக்கிறாங்க. காகஜ் கியா கரேங்க? அதாவது புத்தியில் தாரணை ஆகணும்னு சொல்கிறாங்க பாபா. பேப்பரில் எழுதுனா என்ன ஆகும்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் யாரும் புரிஞ்சுக்க முடியாது. நீ இஸ் சித்திரத்தை பகுத் அச்சா சம்ஜேங்க. அப்போ இந்த சித்திரத்தை வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். படே படே நாலேஜ் ஹே तो अक्षर भी बड़ा बड़ा होना चाहिए. ஞானம் வந்து ரொம்ப உயர்ந்த ஞானம். அப்போ அது எப்படி பெருசாக போடணும்னு சொல்கிறாங்க. बड़े बड़े जो चित्र देख मनुष्य समझेंगे इसमें जरूर कुछ सार है. இந்த சித்திரத்தை பெருசாக போட்டால் மனிதர்கள் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க போடுறாங்களே இதில் ஏதோ ஒன்று இருக்குது, சாரம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்களாம். ஸ்தாபனா और विनाश भी लिखा हुआ है. அந்த சித்திரத்தில் ஸ்தாபனை விநாசம் இதை பற்றி எழுதணும். ராஜதானியுடைய ஸ்தாபனை இது காட் ஃபாதர்லி பர்த் ரைட், பிறப்புரிமை, பாபாவுடைய உரிமை. இது ராஜதானியை ஸ்தாபனை பண்ணுறது. ஹர் ஏக் பச்சா கா ஹக் ஹே ஜீவன் முக்தி. பாபாவுடைய உரிமை ஸ்தாபனை பண்ணுறது. குழந்தைங்களுடைய உரிமை என்ன? ஜீவன் முக்தி அடைகிறது. இதை சொல்லும்போது நமக்கு உரிமை இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏன் வந்து துன்பப்படணும்? துன்பத்துலேருந்து நம்ம விடுபடணும். ஏன்னா ஆத்மாவுக்கு மனசில் வந்து அந்த எண்ணங்களை விடுபட தெரியாது. இப்போ பாபா வந்து ஜீவன் முக்துன்னு சொல்லும்போது ஆத்மா வந்து அதுலேருந்து அந்த எண்ணங்கள், துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடும். அப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் வரணும். எல்லாருமே ஜீவன் பந்தனத்தில் இருக்காங்க. இப்போ நாம் ஜீவன் பந்தனத்திலேருந்து ஜீவன் முக்தியை எப்படி அடையலாம்? இது குழந்தைங்களுடைய புத்தியில் வரணும். அந்த வார்த்தை கேட்க தான் நம்ம முக்தியாக இருக்கணும். ஜீவன் முக்தி வாழ்ந்துட்டு இருக்கும்போதே விடுதலை அடையணும். எதுலேருந்து விடுதலை அடையணும்? இந்த சிந்தனை வரணும். எப்படி அதை விடுபடலாம்? பகலே சாந்திதாமே ஜாயங்கே ஃபிர் சுகதாம். முதல்ல சாந்தி தாமத்துக்கு போவோம், பிறகு சுகதாமத்துக்கு. சுகதாம் கோ ஜீவன் முக்த் கஹேங்கே. சுகதாமத்தை ஜீவன் முக்தின்னு சொல்லுவோம். இந்த சித்திரம் வந்து ரொம்ப பெருசாக உருவாக்கணும். முக்கியமான சித்திரம் இல்லையா அது? बहुत बड़े बड़े अक्षर हो तो मनुष्य कहेंगे बीके ने इतना बड़ा चित्र बनाया है, जरूर कुछ नॉलेज है. ரொம்ப பெரிய வார்த்தையில் போட்டோன்னா மனிதர்கள் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சித்திரத்தை பிரம்மகுமாரிகள் தயார் பண்ணியிருக்காங்களே, அவசியம் இதில் என்னமோ இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. तो जहाँ तहाँ तुम्हारे तो बड़े बड़े चित्र लगे हुए तो पूछेंगे क्या है. அப்போ நீங்கள் அங்கங்கே என்ன பண்ணுங்க, பெரிய சித்திரத்தை வைங்க. அப்போ எல்லாமே கேட்பாங்க, என்னது இது அப்படின்னு கேட்பாங்க.
बोलो इतना बड़ा चित्र तुम्हारे समझाने के लिए बनाया है. சொல்லுங்க, இந்த சித்திரம் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் தயார் செய்யப்பட்டிருக்குன்னு. இதில் கிளியராக எழுதியிருக்கு. பெஹத் கா வர்ஷா இன்னும் கா தாம். என்ன எழுதப்பட்டிருக்கு? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குது. கல் கி பாத் கே ஆஜ் வக் நஹி ஹே. இது நேற்றைய விஷயம். நேற்று இன்று நாளை. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு ஆஸ்தி கிடைக்கும். ஏன்னா 84 ஜென்மா புனர்ஜென்மா எடுத்து நம்ம கீழே வந்துட்டோம். சத்தோ பிரதானத்துலேருந்து தமோ பிரதானமாக அவசியம் ஆகணும். ஞானம் மேலே பக்தி, பூஜ்ய மேலே பூஜாரி, இந்த விளையாட்டு நடக்குது. आधा आधा में बिल्कुल पूरा खेल बना हुआ है. பாதி பாதியா ஞானம் பக்தி, அரைக்கல்பா ஞானம் அரைக்கல்பா பக்தி, அரைக்கல்பா பூஜிக்க தகுந்தவங்க அரைக்கல்பா பூஜாரி, இந்த விளையாட்டு நடக்கும். அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய சித்திரங்களை உருவாக்குறதுக்கு தைரியம் வேணும், சேவா பண்ணணுன்ற ஆர்வம் வேணும். டெல்லியில் யார் மூல முடுக்கில் எல்லாம் சேவா பண்ணணும். मेला मला कड़े में बहुत लोग जाते हैं, वहाँ तुमको एक चित्र ही काम में आएंगे. பாபா வந்து இன்னைக்கு ஃபுல்லாக சேவைக்கே சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய சித்திரமாக பண்ணுங்க. சும்மா சின்ன சின்னதாக வச்சு நம்ம பட விளக்க சொல்கிறோம், இல்லாமல் பெருசாக வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா. திருமூர்த்தியும் கோலாவும் தான் ரொம்ப முக்கியமானது. சிருஷ்டி சக்கரமும் இது ரொம்ப நல்ல சித்திரம். இது என்ன பண்ணும்? கண் இல்லாதவங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்கிறாங்க பாபா. அந்தோக்கோ படாய ஜாத்தாக. கண் இல்லாதவங்க படிக்கணும். பர்த்தித்தோ ஆத்மா ஏன்னா படிக்கிறது யார்? ஆத்மா இல்லையா? परंतु आत्मा के ऑर्गन्स छोटा है तो उनको पढ़ाने के लिए चित्र आदि दिखाया जाता है. ஆனால் ஆத்மாவினுடைய உறுப்புகள் எல்லாம் சின்னதாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்காக என்ன வேணும்? சித்திரம் எல்லாம் தயார் பண்ணணும். फिर थोड़े बड़े होते हैं तो दुनिया का नक्श दिखाते हैं. அப்புறம் கொஞ்சம் சின்னதாக பெருசாக நம்ம காட்டும்போது உலகத்தினுடைய மேப்பு காட்டுறோம். फिर वह सारा नक्श बुद्धि में रहता है. அந்த உலகத்தினுடைய சித்திரம் காட்டும்போது எல்லாமே என்ன ஆகிடும்? புத்தியில் பதிஞ்சிடும். இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த முழு நாடகத்தினுடைய சக்கரம் இருக்குது. இதில் எல்லா தர்மத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. எப்படி நம்பர் வாராக வருவாங்க, பிறகு எப்போ போவாங்க, எப்படி போவாங்க, இது எல்லாமே உங்களுக்கு சக்கரம் இதை பற்றின புத்தியில் எல்லா விஷயமும் இருக்குது. वहाँ तो एक ही सारी सनातन देवी देवता धर्म है जिसको स्वर्ग हेवन कहते हैं. சத்தியுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மந்தான் இருக்கும். அதை தான் சொர்க்கம்னு சொல்கிறோம், ஹெவன்னு சொல்கிறோம். இப்போ பாபா கூட நம்ம யோகா வைக்கிறதுனால ஆத்மா பத்தீத்தத்துலேருந்து பாவனமாகும். பாரதத்தினுடைய பழமையான யோகம் புகழ்பெற்றது. யோகா அப்படின்னா அர்த்தம் என்ன? நினைவு. இப்போ பாபாவும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைங்கன்னு. இது சொல்ல வேண்டியிருக்கு. பாபா நினைங்கன்னு பாபா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. லௌகிக் பாப் को कोई कहना नहीं पड़ता है मुझे याद करो. லௌகிக் அப்பா யாருமே என்னன்னு சொல்ல மாட்டாங்க. லௌகிக் அப்பா யாருமே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அம்மா அப்பான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே ஆத்மா மறந்து போச்சுல்ல, அப்பாவை மறந்து போனதுனால பாபா என்ன பண்ண வேண்டியிருக்கான்? நான் தான் அப்பான்னு அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கான். என்ன நினைங்கன்னு. உலகாய அம்மா அப்பா இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா அப்பா யார்? பரலோக்கிக்க அம்மா அப்பா. இந்த பரலோக்கிக்க அம்மா அப்பா கிட்ட தான் எல்லோரும் என்ன கேட்குறாங்க? சுகத்துக்கான நீங்கள் செல்வத்தை எங்களுக்கு கொடுங்க, கருணை காட்டுங்க, கிருபை காட்டுங்க, சுகமான செல்வங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஜின்கோ துக்கே வஹி காத்தே ஹே. யாருக்குள்ள துக்கம் இருக்குதோ அவங்க தான் பாடுறாங்க. சுக்குமே தொக்கோ ஏ கஹனே கி தர்கார் ஹி நஹி ரஹத்தே. சுகத்தில் யாரும் சொல்லணும் கேட்கணும் அவசியம்லாம் கிடையாது. துக்கத்தில் தான் எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பாபா யார்? அம்மா அப்பா. இப்போ பாபா சொல்கிறாங்க
நாளுக்கு நாள் நான் உங்களுக்கு ஆழமான ரகசியத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். நேற்று கூட பாபா சொன்னாங்க இல்லையா, இல்லற மார்க்கத்தினுடைய அன்பை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு வியாழக்கிழமை வாணியில். இதெல்லாம் அம்மா அப்பாவா பாபா இருக்காரு, அந்த அன்பை பாபா கொடுக்குறேன் நான் சொல்கிறார் பாபா. இது ஆழமான ரகசியம் அது. ஏன்னா நாம் பகவான் தான் பார்த்துருக்குறோம். அம்மா அப்பாவை இப்போ ஞானம் கேட்ட பிறகு தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆகே மாலும் தா கியா மாதா பிதா கிஸ்கோ கஹா ஜாத்தா ஹே. முன்னால் நமக்கு தெரியுமா என்ன அம்மா அப்பான்னு நம்ம யாரை சொன்னோம்? லௌகிக அம்மா அப்பாவை தான் சொல்லுவோம். ஆனால் பாபா வந்து அம்மா அப்பான்னெல்லாம் சொல்ல மாட்டோம். பகவான் தான் சொல்லுவோம். கடவுள் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க பித்தான்னு யாரை சொல்கிறோன்னு. இந்த பித்தான்னு சொல்கிறோன்னாவே ஆஸ்தி கிடைக்குது. இந்த ஆஸ்தி நமக்கு யார் மூலமாக கிடைக்கும்? பிரம்மா மூலமாக தான் கிடைக்கும். அப்பா இருக்காங்க, அப்பா ஆஸ்தி கொடுக்குறாங்க. அம்மா வேணும்ல, அம்மா என்ன பண்ணுவாங்க? எதுக்காக வேணும்? குழந்தைங்களெல்லாம் நான் தத்தெடுக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. एक बात किसी के भी ध्यान में नहीं आएंगी. இந்த விஷயமெல்லாம் யாருடைய கவனத்துலேயும் வராது. அதனால் பாபா அடிக்கடி சொல்கிறாங்க, மிட்டே மிட்டே பச்சோம் பாப் கோ யாத் கர்த்தே ரஹூம். அதனால் பாபா அடிக்கடி சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைங்களே பாபாவை நினைவு செஞ்சுட்டே இருங்க. லட்சியம் மில் கயா ஃபிர் பல் கஹா பி ஜாவோ. லட்சியம் கிடச்சிருச்சு, எங்கே போனாலும் என்ன பண்ண நினைக்கணும். எங்கேனாலும் போங்க, வெளிநாட்டுக்கு போங்க. 7 நாள் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ஓகே, பாப்ஸே தோ வர்ஸா லேனா எடுக்க ஆரம்பிக்க வேண்டிதான். 7 நாள் கோர்ஸ் கேட்டாலே போதும். ஆஸ்தி என்ன பண்ணுங்க, அப்பாட்டேருந்து எடுத்துக்கிட்டே இருங்க. நினைவுனால தான் ஆத்ம தூய்மை ஆகும். சொர்க்கா மாலிக் பண்ணேங்க. நினைவு செஞ்சால் தான் ஆத்ம தூய்மை ஆகும். தூய்மையானால் தான் சொர்க்கத்துக்கு அதிகாரியாக ஆகலாம். இந்த லட்சியம் புத்தியில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் எங்கே வேணால் போங்க. சாரா ஞான் கீதா கே இஸ் பேஜ் மே ஹே. இந்த கீதா ஞானம் முழுசுமே இந்த பேஜில் இருக்குது. कोई को पूछने भी दरकार नहीं रहेगा कि क्या करना है. யார்கிட்டையும் நீங்கள் வந்து கேட்கணுன்னு அவசியமே இல்லை. என்ன செய்யணும் அப்படி கேட்கணுன்னு அவசியமே இல்லை. बाप से वर्षा लेना है तो ज़रूर बाप को याद करना है. என்ன செய்யணும் போய் யாரும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. என்ன பண்ணணும்? 7 நாள் பாடம் கேட்டாச்சா, நம்ம சொத்தை எடுத்துக்கணும், பாபா கிட்டேருந்து அன்பை எடுத்துக்கணும், அமைதியை எடுத்துக்கணும், சக்தி எடுத்துக்கணும், சந்தோஷத்தை எடுத்துக்கணும். அவ்வளோதான். तुमने एक वर्षा बाप से अनेक बार लिया है. இந்த ஆஸ்தியை நீங்கள் அநேக முறை பாபா கிட்டேருந்து அடைஞ்சிருக்கீங்க. ड्रामा का चक्र रिपीट होता रहता है ना. போன கல்பா எடுத்தோம், இப்போ இந்த கல்பாவும் பாபா கிட்டேருந்து இந்த ஆஸ்தி எடுத்துக்கிறோம். இந்த ட்ராமா சக்கரம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அநேக முறை நீங்கள் டீச்சர்கிட்டேருந்து படிக்கிறீங்க. டீச்சர்கிட்ட வந்து படிப்பு படித்து ஏதாவது பிராப்தியை நீங்கள் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறீங்க. படிப்பில் புத்தியோகம் யார் கூட இருக்குது? டீச்சர் கூட இருக்குது. இம்திஹான் சாஹே छोटा हो चाहे बड़े हो, பத்தி तो ஆத்மா என்ன. படிக்கும்போது டீச்சர் கூட யோகா இருக்குது. அந்த டெஸ்ட் பேப்பர் எக்ஸாம் வரும்போது சின்னதோ பெருசோ அந்த எக்ஸாம் எழுத போகிறது யார்? ஆத்மா. அப்போ ஆத்மா தான் படிக்குது. टीचर को फिर एम ऑब्जेक्ट को याद करना है. டீச்சரையும் நினைக்கணும், லட்சியத்தையும் நினைக்கணும். सृष्टि का चक्र भी बुद्धि में रखना है. सृष्टि चक्रத்தையும் புத்தியில் வச்சுக்கணும். பாபா டீச்சரை ஞாபகம் வச்சுக்கணும். லட்சியம் என்னது? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை நம்ம அடையணும். பாபாவை நினச்சி பிராப்தி அடையணும்னு இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சக்கரத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாபா ஒரு ஆஸ்தி, இதை நினைவு பண்ணணும். பாபா ஆஸ்தி. தெய்வீக குணங்களை தாரணா செய்யணும். எவ்வளோ தாரணா செய்கிறோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி அடைவோம். நல்ல ரீதியில் நினைவு செஞ்சிட்டே இருங்க. அப்போ வர்றதுக்கு அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு நினைவு செய்யணும்னு சொல்கிறாங்க பாபா. அப்போ இந்த மாதிரி உயர்ந்த அப்பா, ஏன்னா நம்ம நினைவு ஏற்படுத்திக்க வேண்டியிருக்கு.
அதனாலே சென்டருக்கெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சென்டருக்கு வரணும். சென்டருக்கு வந்தால் பாபா பார்த்தா, பரிவார் பார்த்தா. இப்போ நீங்கள் பரிவாரம் வந்து லௌகிகா பரிவாரம் மட்டும் பார்ப்பீங்க. அதோட வேலையும் செஞ்சுக்கிட்டே ஆன்லைன் கிளாஸ் கேட்பீங்க. இதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் பாபா வீட்டில் வந்தோன்னா வேறு சிதறாது, கவனம் சிதறாது. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்குது. मंत्र लेकर सब आते हैं, तुमको तो बहुत भारी मंत्रा मिलता है. உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போய் மந்திரம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய மந்திரம் கிடைக்குது. இப்போ ஞானம் எல்லாமே புத்தியில் இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, வினாஷ் கமாய்க்கு பிச்சே ஜாஸ்தி டைம் வேஸ்ட் நஹி கர்னா ஹை. அழியக்கூடிய சம்பாதனைக்கு பின்னால் நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது எல்லாமே மண்ணோட மண்ணாக போகக்கூடியது. பாபாக்கோ குச் சாஹியே கியா? பாபாவுக்கு எதுவும் வேணுமா என்ன? ஒன்றுமே வேணாம். குச் பி கச்சா ஆதி கர்த்தே ஹே சோ தோ அப்னே லியே ஹி கர்த்தே ஹே. ஏதாவது நீங்கள் செலவு செய்கிறீங்கன்னா அது வந்து இப்போ உங்களுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. ஞானம் சொல்ல போகிறோம், அதுக்காக பெரிய பெரிய சித்திரம் இதெல்லாம் உருவாக்குறோம். இதெல்லாம் வந்து நாம் நமக்காக தான், நம்ம சம்பாதனைக்காக தான் செய்யணும். इसमें पाई का भी कच्चा नहीं. இதில் பைசாவுக்கு செலவே கிடையாது. कोई गोले और टैंक आदि की खरीद नहीं करना है लड़ाई के लिए. இங்கே வந்து யாரும் வந்து குண்டு டேங்க்கு இதெல்லாம் வாங்க வேண்டியது கிடையாது யுத்தத்துக்காக. ஒன்றுமே தேவையில்லை. तुम लड़ते हुए भी सारी दुनिया से गुप्त हो. நீங்கள் சண்டை போடுறீங்க, ஆனால் முழு உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது, குப்தமாக இருக்கீங்க. நாம் யுத்தம் பண்ணுறோம், ஆனால் இது யாருக்குமே தெரியாது. துமாரி லடாய் தேக்கோ கைசே. உங்களுடைய யுத்தம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை தான் சொல்லப்படுது யோக பலம்னு. சாரி குப்த பாத்கே, குப்தமான விஷயம். इसमें कोई को मारने की दरकार नहीं है. இதில் யாரோடைய சண்டை போடணும் அடிச்சுக்கணுன்ற விஷயம்லாம் கிடையவே கிடையாது. பாபா அவர் ஆஸ்தி, இதை நினைக்கணும். இன் சப்கா மவுத் ட்ராமாமே நுந்தா ஹுவாஹே. எல்லாருடைய மரணமுமே இந்த ட்ராமாவில் பதிவாயிருக்கு. 5000 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாமே என்ன ஆகும், பதிவாயிருக்கு. எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிடுவோம். हर 5000 वर्ष बाद तुम योग बल जमा करने के लिए पढ़ाई पढ़ते हो. ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் யோக பலத்தை சேமிக்கிறதுக்காக படிப்பு படிக்கிறோம். நம்ம படிக்கிறது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கிறோம். எதுக்காக? யோக பலத்தை நமக்குள்ளே சேமிக்கிறதுக்காக. படிப்பு முழுசாக முடிச்சிட்டோன்னா பிராப்தி நமக்கு புது உலகத்தில் கிடச்சிரும். பழைய உலகத்துக்காக என்ன இருக்குது, இந்த இயற்கையோட சீற்றங்கள் இருக்குது. காயன் பிகினா அப்னே குல்கா வினாஷ் கைசே கர்த்தே ஹே. பாடல் இருக்கு இல்லையா, தன்னுடைய குலத்தை அழிக்கிறாங்க தானே. எவ்வளோ பெரிய குலம் இது. சாரா யூரோப் ஆ ஜாத்தா, எல்லா கண்டங்களுமே இதில் வந்துடுது. ஏக் பாரத் அல கொனைமே ஹே. இந்த பாரத் வந்து ஒரு மூலையில் ஒன்று கொஞ்சமாக இருக்குது. மற்றது எல்லாமே அழியக்கூடியது. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் முழு உலகத்தின் மேலேயே வெற்றியை நீங்கள் அடைகிறீங்க. பவித்திரமாக அவசியம் ஆகணும். இந்த லக்ஷ்மி நாராயணனை போல். அங்கே புது உலகத்தில் கிரிமினலையே யாருக்கும் இருக்காது. போக போக உங்களுக்கு ரொம்ப சாட்சாத்காரம் கிடைக்கும். अपने देश के नज़दीक आने से फिर जाट दिखाई पड़ता है. தன்னுடைய தேசத்துக்கு அருகாமையில் வந்துட்டிங்கன்னா இந்த மரம் தென்படும். तो खुशी होती है अब आकर पहुँचे हैं अपने घर के नज़दीक. அப்போ சந்தோஷம் வரும். பக்கத்தில் வர வர நமக்கு தெரியும், இப்போ நாம் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு. தும்பி கர் சல்படே फिर अपने सुगदाम में आएंगे. அவங்களுமே என்ன பண்ணுவாங்க, பரந்தாமத்துக்கு போவாங்க. நம்மளும் எங்கே போவோம், பரந்தாமத்துக்கு போவோம். ஆனால் நாம் மட்டும் என்ன பண்ணுவோம், சுகதாமத்துக்கு வருவோம். கொஞ்ச நேரம்தான் இருக்குது சொர்க்கத்தில் நாம் போகிறதுக்காக. சொர்க்கத்துலேருந்து நாம் விடை பெற்று வந்து எவ்வளோ காலம் ஆச்சு?
இப்போ பக்கத்தில் வந்துருச்சு சொர்க்கம். இப்போ உங்களுடைய புத்தியில் வந்து இதெல்லாம் ஓடணும், இந்த சக்கரமெல்லாம் ஓடணும். இந்த முழு உலகம் நிராகாரி உலகம், இந்த பிரம்மாண்டம்னு கூட சொல்லப்படுது. நாம் அங்கே இருக்கக்கூடியவங்க தான். பிரம்மாண்டம் இது நிராகார உலகம், பரந்தாமம். ஆமாம், அங்கே இருக்கக்கூடியவங்க தான். அங்கேருந்து வந்து தான் இங்கே 84 ஜென்மம் பார்ட் ப்ளே பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் அங்கே போகணும். இப்போ நாம் ஆல்ரவுண்ட் ப்ளே பண்ணியிருக்கிறோம். 84 ஜென்மமும் ப்ளே பண்ணியிருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து எடுத்துருக்குறோம். தேர் இஸ் ஏ ஆने वालों को ஆல்ரவுண்டர் नहीं कहेंगे. லேட்டாக வர்றவங்கள வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு மினிமம் கித்தனா ஜென்ம லேத்தே ஹோ. நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை ஜென்மா எடுக்கிறீங்க, மினிமம் எத்தனை ஜென்மா எடுக்கிறீங்க. ஒரு ஜென்மா கூட இருக்குது. கடைசியில் எல்லாருமே போயிடுவோம் வீட்டுக்கு திரும்ப. நாடகம் முழுசாக முடிஞ்சிடும், விளையாட்டு முடிஞ்சிடும். இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்கள் என்ன நினைவு பண்ணுங்கள், அந்த மாதிரி சுகதி ஆகிடும். பாபா கிட்ட எல்லோரும் பரந்தாமத்துக்கு போயிடுவோம். உன்கோ கத்தே முக்தி தாம், சாந்தி தாம், சுகதாம். அதுதான் என்ன சொல்லப்படுது, முக்தி தாமம், சாந்தி தாமம்னு. அப்புறம் என்ன இருக்குது, சுகதாமம் இருக்குது. இந்த உலகம் துக்கதாமம். இப்போ ऊपर से हर एक सतो प्रधान फिर सतो रजो तमो में आते हैं. இப்போ மேலேருந்து நம்ம கீழே வந்த பிறகு ஒவ்வொருத்தருமே சத்தோ பிரதானம் சத்தோ ரஜோ தமோல வரும். ஒரு एक जन्म होगा तो उसमें भी इन 4 स्टेजेस को पाएंगे. இந்த கடைசியில் வரவங்கெல்லாம் ஒரு ஜென்மா எடுப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பாபா சொல்கிறாங்க, ஒரு ஜென்மா எடுக்கிறாங்கன்னா அவங்களும் இந்த 4 ஸ்டேஜஸில் வருவாங்க. ஃபஸ்ட்டு பியூராக இருப்பாங்க, சத்தோ பிரதானமாக இருப்பாங்க. அப்போ சத்தோ ஆவாங்க, ரஜோ ஆவாங்க, தமோவில் வந்துடுவாங்க. இந்த 4 ஸ்டேஜஸும் அவங்களும் அடைவாங்க. நல்ல நல்ல குழந்தைங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் புரியலை. இப்போ பாபா மறந்துடுறாங்க, நம்பர் வார் இருக்கிறாங்க. बच्चे जानते हैं நம்பர்வார் புருஷார்த் அனுசார் ருத்ரமாலா பந்தி ஹே. இப்போ குழந்தைங்க தெரிஞ்சுக்கிறோம், நம்பர்வார் முயற்சியோட அனுசாரமாக தான் ருத்ரமாலை உருவாகுது. கோடிக்கணக்கான பேர் இந்த ருத்ரமாலையில் இருப்பாங்க. வைஜெயந்தி மாலையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் ருத்ரமாலையில் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் இந்த ருத்ரமாலையில் இருப்பாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தினுடைய மாலை இது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இருக்காங்க இல்லையா. विष्णु सो ब्रह्मा सो विष्णु, विष्णु सो ब्रह्मा, दोनों को सरनेम देखो. एक प्रजापिता ब्रह्मा का नाम है. ब्रह्मालेंद विष्णु, विष्णुलेंद ब्रह्मा. இந்த ரெண்டுமே பிரஜாபிதா பிரம்மாவினுடைய பேர். அரை கல்பத்துக்கு பிறகு ராவணன் வருவான். டெய்டிசம் ஃபஸ்ட்டு இருக்கும், தேவி தேவதா தர்மம் இருக்கும், பிறகு இஸ்லாமிசம் வரும். ஆதம் பீபி को भी याद करते हैं, பேரடைஸ் को भी याद करते हैं. ஆடம் பீபியையும் நினைவு பண்ணுறோம், பேரடைஸையும் நினைவு பண்ணோம். பாரத் வந்து பேரடைஸாக சொர்க்கமாக இருந்தது. அப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா, உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உயர்ந்த படிப்பை சொல்லித்தராரு. உயர்ந்த பதவியை படித்தா என்ன கிடைக்கும், உயர்ந்த பதவி கிடைக்கும். சப்சே ஊஞ்சே ஊஞ்ச் டீச்சர் ஹே பாப். டீச்சர்ஸ் டேலாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப உயர்ந்த டீச்சர் யார், பாபா தான். அவர் டீச்சராகவும் இருக்கார், பிறகு கூட அழைச்சிட்டு போவார். போகக்கூடிய சத்குருவாகவும் பாபா இருப்பாங்க. ஐசே பாப் கியோ நஹி யாத் ரகேகா. இப்போ இந்த மாதிரி அப்பாவை நினைவு செய்யக்கூடாதா? நினைவு செஞ்சால் அப்படி சந்தோஷத்தினுடைய போதை ஏறும். ஆனாலும் இது யுத்த மைதானம் இல்லையா, மாயா என்ன பண்ண விடாது, நினைக்க விடாது, அடிக்கடி விழ வச்சிரும். இப்போ பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நினைவு மூலமாக தான் நீங்கள் மாயா ஜீத்தா ஆவீங்க. அதனால் முக்கியம் வந்து நினைவு செய்கிறது. அதனால் நினைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. मीठे मीठे सिकलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद पर गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे खान मुख्य सार. बाप जो सिखलाते हैं उसे अमल में लाना है, सिर्फ कागज पर नोट नहीं करना. பாபா என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை நடைமுறையில் கொண்டு வரணும்.
பேப்பரில் மட்டும் நோட் பண்ணக்கூடாது. விநாஷ் के पहले जीवन बंद से जीवन मुक्त पद प्राप्त करना है. விநாசத்துக்கு முன்னால் ஜீவன் பந்தனத்திலேருந்து ஜீவன் முக்து பதவியை பிராப்தியாக அடையணும். முக்து ஜீவன் முக்து வாழ்க்கையிலேருந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போதே விடுதலை அடையணும். துன்பத்திலேருந்து இப்போவே அடையணும். இந்த பிராப்தியை அடையணும். எப்படி அதுதான் யோசிக்கணும். अपना टाइम विनाशी कमाई के पीछे अधिक वेस्ट नहीं करना है. தன்னுடைய நேரத்தை அழியக்கூடிய சம்பாதனைக்கு பின்னால் போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே மண்ணோட மண்ணாகக்கூடியது. ஆகையால் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிட்டேருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையணும். தெய்வீக குணங்களையும் தாரணா செய்ய வேண்டும். वरदानम योग बल द्वारा माया की शक्ति पर जीत प्राप्त करने वाले सदा विजयी भव. யோக பலத்தின் மூலமாக மாயாவினுடைய சக்தி மேலே வெற்றியை பிராப்தியாக அடையக்கூடிய சதா வெற்றி ஆத்மா ஆகுங்கள். மாயாவோட எப்படி ஜெயிக்கணும்? யோக பலத்தின் மூலமாக இந்த பிராப்தி அடையக்கூடிய சதா வெற்றி ஆத்மா ஆகுங்க. ஞான் பல் और योग बल सबसे श्रेष्ठ बल है. நிறைய பலம் இருக்குது. உடல் பலம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பண பலம், உடல் பலம் எல்லாம் இருக்குது. ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்க? ரொம்ப உயர்ந்த பலம் எது? ஞான பலம், யோக பலம். जैसे साइंस का बल अंधकार पर विजय प्राप्त कर रोशनी कर देता है. சயின்ஸினுடைய பலம் இப்போ என்ன பண்ணியிருக்கு? இருட்டை வெளிச்சமாக்கி காட்டியிருக்கு. ऐसे योग बल सदा के लिए माया पर जीत प्राप्त कर विजय बना देता है. அந்த மாதிரி யோகா என்ன பண்ணும்? யோக பலம் சதா காலத்துக்கு மாயா மேலே, அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள், விகார எண்ணங்கள் மேலே வெற்றியை பிராப்தி அடைய வச்சு வெற்றியுடையவங்களா ஆக்கிடும். योग बल इतना श्रेष्ठ बल है जो माया की शक्ति इसके आगे कुछ भी नहीं है. யோக பலம் அவ்வளோ சிரேஷ்டமான பலம். அது மாயாவினுடைய சக்தி அதுக்கு முன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. योग बल वाली आत्माएं स्वप्न में भी माया से हार नहीं काट सकते. யோக பலமுள்ள ஆத்மாக்கள் கனவுல கூட மாயா கிட்ட தோல்வி அடைய முடியாது. स्वप्न में भी कोई कमजोरी आ नहीं सकते. யோக பலம் மென்டல் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அடையாளம்? மாயா கிட்ட தோல்வி அடைய மாட்டாங்க. கனவுல கூட பலவீனம் வராது. ஐசே விஜய் கா திலக் அப்படி மஸ்தக் பர் லகா ஹுவா ஹே. இந்த மாதிரி வெற்றி திலகம் உங்களுடைய நெற்றிலே வைக்கப்பட்டிருக்கு. பாபா இதை வெற்றி நெற்றிலே திலகமாக வச்சுட்டாரு. வெற்றி அடைஞ்சிருவ குழந்தைன்னு. இப்போ நம்முடைய வேலை என்ன? மாயாவினுடைய சக்தி மேலே வெற்றியை பிராப்தி அடையணும். அதுக்கு என்ன வேணும்? யோக பலம், ஞான பலம், யோக பலம். स्लोगन नंबर 1 में आना है तो व्यक्ति को समत में परिवर्तन कर दो. नंबर 1ல வரணும்னா வீணானதை சக்திசாலியாக பரிவர்த்தன் செய்யணும். வேஸ்ட் வருதா, அதை சக்திசாலியாக மாற்றுங்க. அப்போ நம்பர் 1ல வந்துடலாம். அச்சா, ஓம் சாந்தி. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க? ஞானத்தினுடைய 3வது கண்ணை எப்போவுமே திறந்தே வைங்க. அப்போது நிறைய அனுபவம் கிடைக்கும். சந்தோஷத்தினுடைய போதை வரும்னு சொல்கிறாங்க பாபா. எல்லாருடைய பார்வையும் இப்போ பலவீனமாக இருக்குது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க பாபா. பெரிய பெரிய சித்திரமாக தயார் பண்ணுங்க. முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்கு யார் உதவியாளராக இருக்காங்க நமக்கு? இயற்கை. அவ்யக்த இஷாரா. நாம் இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்திதியை பற்றி பார்த்துட்ருக்குறோம். कोई भी इच्छा अच्छा कर्म समाप्त कर देती है. ஏதாவது ஒரு ஆசை இருக்குதுன்னா அது நல்ல கர்மத்தை சமாப்தி பண்ணிடும்.
इसलिए इच्छा மாத்திரம் அவித்யா பலம். ஆகையால் ஆசைன்னா என்னன்னே தெரியாதவங்களா ஆகுங்க. ऐसा ज्ञानी नहीं बनना कि एक मैंने किया तो मुझे मिलने ही चाहिए, मेरे कुछ इंसाफ होना चाहिए. அந்த மாதிரி ஒரு ஞானியாக ஆக வேண்டாம். நான் செஞ்சேன் எனக்கு கிடைக்கணும், நான் தானே செஞ்சேன் எனக்கு தானே கிடைக்கணும், இப்படி நியாயம் எதுவுமே கேட்க வேண்டான்னு சொல்கிறாங்க. அது கூட ஒரு ஆசை. நான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆசை தானே. அதனால் நியாயம் வேணும் அப்படி கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். கபிபி இன்சாஃப் மாங்கனே வாலே நகி பண்ணா. நியாயம் வேணும்னு கேட்கக்கூடியவங்கள ஆகாதீங்க. எப்படி இப்படி இருக்கலாம், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டான்னு சொல்கிறாங்க. किसी भी प्रकार के मांगने वाले स्वयं को तृप्त आत्मा अनुभव नहीं करेगा. எந்த விதத்துலேயும் இந்த இது கூட கேட்குறது தான், நான் செஞ்சுருக்கிறேன் எனக்கு கிடைக்கணும்னு. அந்த மாதிரிலாம் கூட கேட்கக்கூடியவங்க ஆக வேண்டாம். தன்னை திருப்தியாக அப்போ அனுபவம் செய்ய முடியாது, திருப்தியாக இருக்க மாதிரி அனுபவம் செய்ய முடியாது. எந்த விதவிதமாக கேட்கக்கூடியவங்களால திருப்தியாக இருக்கிறத அனுபவம் செய்ய முடியாது. அதனால் திருப்தி அனுபவம் செய்யணும்னா எதுவும் கேட்க வேண்டாம். இச்சா எந்த இச்சாவும் வேண்டாம். ஓம் சாந்தி. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. सोचो भला करो भला, सोचो भला करो भला. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला, हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. सोचो भला करो भला, सोचो भला करो भला. जो होता अच्छा होता है, सब में है अच्छाई. सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई. जो होता अच्छा होता है, सब में है अच्छाई. सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई. दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला. दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला. सोचो भला करो भला, सोचो भला करो भला. सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया. जैसी नजर से
पाया। सारा जग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने, वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना सबसे बड़ी है कला। मन को मंगल मार्ग पे लाना सबसे बड़ी है कला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला।